India is known as the diabetes capital. இந்தியாவில் அதுவும் இந்தியன் மக்களுக்கு ரொம்பவே அதிகம். ஒரு 10 பேர் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் டயபிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேலே. இவ்வளோ காமனாக நிறைய பேருக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம் யாருக்குமே அதுக்கு ஆன தீர்வு இன்னமும் சரியாக தெரியல. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் 2 சீக்ரெட் சொல்ல போகிறேன். இந்த 2 சீக்ரெட்ஸ் உங்களோட டயபிட்டிஸ் லெவலில் நார்மல் மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாகவே ரிவர்ஸ் கூட பண்ணிடலாம். நீங்கள் அப்சல்யூட்லி நார்மல் பர்சனாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் 3 விஷயம் நான் சொல்ல போகிறேன். குளுக்கோஸ், இன்சுலின், பான்க்ரியாஸ். இந்த 3த்துக்குமே என்ன கனெக்ஷன் ஒன்றுத்துக்கு ஒன்று. எவ்ரி டைம் நம்ம சாப்பிடும் போது அந்த பான்க்ரியாஸ்க்கு ஒரு அறிகுறி போகும். அந்த சிக்னல்லேருந்து இன்சுலினை தேவையான அளவு செக்ரீட் பண்ணும். அந்த செல்லை எப்படி திறக்கும் குளுக்கோஸ்க்காக அப்படின்னா, இன்சுலின் ரிசெப்டார்ன்றது செல்லோட அவுட்டர் லேயரில் இருக்கும். அந்த இன்சுலின் போய் அந்த இன்சுலின் ரிசெப்டார் இருக்கிற இடத்துல போய் அது உட்காரும். அதாவது அந்த லாக்கை ஒரு சாவி போட்டு திறக்கிற மாதிரி. அந்த வீடு அந்த செல் திறந்த உடனே டயபிட்டிஸ்லேயே வந்து 2 விதமான டயபிட்டிஸ் உண்டு. அதில் டைப் 1, டைப் 2 அப்படின்னு 2 விதம் உண்டு. நம்ம வளர்க்க முடிகிற ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பாடியில் அப்படின்னா அது மசில் மட்டும்தான். அந்த மசிலோட இன்னர் அனாட்டமி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏரியா இருக்குது அந்த மசிலை நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு. ஏன் இந்த மசிலை க்ரோ பண்ணணும், எதுக்காக, இதுக்கும் டயபிட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டைப் 2 தான் ரொம்பவே காமன். ஏன்னா இதில் உங்கள் பான்க்ரியாஸால் இன்சுலின் எல்லாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பாசிபிளி ரிவர்ஸ் யோர் டயபிட்டிஸ் இஸ் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங். இப்போ ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, when compared to walking and jogging or any aerobic exercisesனா உங்களோட மசில் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய குளுக்கோஸ் போயிட்டு உள்ளே போய் உட்கார வாய்ப்பு இருக்குது. உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலில் டு கண்ட்ரோல் யோர் டயபிட்டிஸ். சாப்பாடு சாப்பிட்டோன்னா த ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் இன்சுலின் ஆக்ட்ஸ் நம்ம பாடியில் குளுக்கோஸ் ஸ்பைக் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஒரு மலை மாதிரி அந்த குளுக்கோஸ் லெவல் மேலே போகும்போது அதை நம்ம தட்டி வேலி மாதிரி, அதாவது அதை ஃப்ளாட்டனாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவலை த்ரூ அவுட் த டே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். உங்களோட மீல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹெவி மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட குளுக்கோஸ் லெவலும் ஸ்பைக் ஆகும். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்சுலின் லெவலும் ஸ்பைக் ஆகும். ஸோ இது ரெண்டுமே கவுண்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பணிபுரிகிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தியா இஸ் நோன் ஆஸ் தி டயபிட்டிஸ் கேபிட்டல். அப்படின்னா சக்கரை வியாதியிலேயே நம்மளோட ஜெனட்டிக் டெண்டன்சியும் இருக்குது, நம்மளோட ஈட்டிங் பேட்டர்னும் இருக்குது. சக்கரை வியாதி இந்தியாவில் அதுவும் இந்தியன் மக்களுக்கு ரொம்பவே அதிகம். ஒரு 10 பேர் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் டயபிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேலே. ஸோ இவ்வளோ காமனாக நிறைய பேருக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம், ஆனால் யாருக்குமே அதுக்கு ஆன தீர்வு இன்னமும் சரியாக தெரியல. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சரிம்மா உனக்கு சக்கரை வியாதி வந்தால் ஃபஸ்ட்டு திங் பயங்கரமாக பயந்துருவாங்க. லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கணும், இல்லை லைஃப் லாங் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். என்னதான் பண்ணுறது, எனக்கு சக்கரை வியாதி வந்தது, அது ஒரு ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் 2 சீக்ரெட் சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு ஏன் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இந்த 2 சீக்ரெட்ஸ் கேன் நாட் ஒன்லி கியூர், அதாவது உங்களோட டயபிட்டிஸ் லெவலில் நார்மல் மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாகவே ரிவர்ஸ் கூட பண்ணிடலாம். நீங்கள் அப்சல்யூட்லி நார்மல் பர்சனாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த 2 சீக்ரெட்ஸ் எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த 2 சீக்ரெட் வச்சுட்டு உங்களோட டயபிட்டிஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். டயபிட்டிஸ் வந்து எல்லாரும் ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால்
நான் சொல்ல போகிற அந்த 2 சீக்ரெட்ஸ்னால இது நிறைய பேருக்கு தெரியாது, பாசிபிளி ரிவர்ஸும் பண்ண முடியும் டயபெட்டிஸை. ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களோட டயபெட்டிஸ்க்கு நீங்கள் என்ன டயட் சாப்பிடணும்னு நான் சொல்ல போகிறதில்ல, எந்த மெடிசன் எடுத்துக்கணும், இன்சுலின் பற்றி இல்லை ஒரு மெடிசன் பற்றி அதை பற்றியும் நான் சொல்ல போகிறதில்ல. பின்ன என்ன தான் நான் பேச போகிறேன், இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்காக இன்சுலின்னா என்ன, குளுக்கோஸ்னா என்ன, இதுதானே தெரியணும். ஏன்னா நிறைய முறை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நான் இன்சுலின் எடுத்துக்கிறேன் டாக்டர், நான் இன்சுலின் இன்ஜெக்ஷன் டெய்லி போட்டுக்கிறேன், எனக்கு குளுக்கோஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இன்சுலினுக்கும் குளுக்கோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 விஷயம் நான் சொல்ல போகிறேன். குளுக்கோஸ், இன்சுலின், பான்க்ரியாஸ். இந்த 3த்துக்குமே என்ன கனெக்ஷன் ஒன்றுத்துக்கு ஒன்று. பான்க்ரியாஸ்ன்றது ஒரு ஆர்கன். அந்த பான்க்ரியாஸ் வந்து நம்மளோட வயிற்று பகுதிக்கு பின்னாடி இருக்குது. அந்த பான்க்ரியாஸ் நம்மளுக்கு இன்சுலின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். எப்போ இந்த இன்சுலின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும்? எப்போல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் குளுக்கோஸ்ன்றது இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி நம்மளோட சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவலை நார்மலாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்சுலின் செக்ரீட் ஆகும் பான்க்ரியாஸ் வழியாக. அண்ட் டயபெட்டிஸ்லேயே 2 விதம் இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். அந்த இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ், நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்ன்னு 2 விதம் இருக்குது. ஸோ இந்த இன்சுலினை குறித்து தான் எல்லா பிரச்சனையும் இருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. இந்த குளுக்கோஸ் சாப்பிட சாப்பாடுலேருந்து குளுக்கோஸ்ன்றது உள்ளே போகும் இல்லையா? ஸோ இப்போ இந்த குளுக்கோஸ்க்கும் இன்சுலினுக்கும் என்ன கனெக்ஷன்? சரி, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடு தான் இந்த செல். இந்த வீடு இப்போ பூட்டி இருக்கு, அந்த செல் இப்போ பூட்டி இருக்கு. இப்போ இந்த குளுக்கோஸ் எல்லாமே நம்ம இப்போ சாப்பிட்ற சாமான் நம்மளோட ரத்த பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடாது, செல்லுக்குள்ளே போயிடணும். செல்லுக்குள்ளே போனாதான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் இந்த குளுக்கோஸ்ன்றது எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கலாம் அப்படின்னா, நம்மளோட மசில் பகுதியில் ஸ்டோர் ஆகலாம், லிவரில் ஸ்டோர் ஆகலாம், அண்ட் ஆல்சோ ஃபேட், அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், ஃபேட்லேயும் ஸ்டோர் ஆகலாம். எப்போல்லாம் நம்மளுக்கு எனர்ஜி வேணுமோ இந்த இடத்துலேருந்துலாம் அது ரிலீஸ் ஆகும். இந்த குளுக்கோஸ் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், செல்லுக்குள்ளே போகணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த செல்லுக்குள்ளே போகணுன்னா பூட்டி இருக்கிற வீடு தான் இந்த செல்லுனா எப்படி அந்த பூட்டை திறக்க முடியும்? அதுக்கு தான் அந்த இன்சுலின்றது ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ எவ்ரி டைம் நம்ம சாப்பிடும் போது அந்த பான்க்ரியாஸ்க்கு ஒரு அறிகுறி போகும், அந்த சிக்னல்லேருந்து இன்சுலினை தேவையான அளவு செக்ரீட் பண்ணும். அந்த இன்சுலின் என்ன பண்ணும்? அந்த செல்லை எப்படி திறக்கும் குளுக்கோஸ்க்காக அப்படின்னா, அந்த இன்சுலின் அது ஒரு இன்சுலின் ரிசெப்டார்ன்றது செல்லோட அவுட்டர் லேயரில் இருக்கும். இந்த அனிமேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இன்சுலின் போய் அந்த இன்சுலின் ரிசெப்டார் இருக்கிற இடத்துல போய் அது உட்காரும். அதாவது அந்த லாக்கை ஒரு சாவி போட்டு திறக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த வீடை இன்சுலின் போய் இன்சுலின் ரிசெப்டாரில் உட்காந்த உடனே இந்த வீடை திறந்துருதில்ல, அந்த வீடை அந்த செல் திறந்த உடனே இந்த குளுக்கோஸ் வந்து GLUT4 GLUT4 அப்படின்றது அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸோட பேர். அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸால் தான் இந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ தான் நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் நார்மல் ஆகும். ஸோ இந்த பேசிக், ரொம்ப சிம்பிளான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸை பற்றி புரிஞ்சுக்க முடியும், நம்மளோட சுகர் லெவல்ஸை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாருமே நம்ம சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணுறது உண்டு, வீட்லேயும் டெஸ்ட் பண்ணுறது உண்டு, லேப்லேயும் டெஸ்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் நார்மல் லெவல்ஸ் சுகருக்கு என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவாங்க. ஃபாஸ்டிங்கில் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு பேர் போஸ்ட்பாண்டியல். இப்போ ஃபாஸ்டிங் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மினிமம் 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறையாவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டு 10 o'clock முன்னாடி உங்களோட டின்னர் நீங்கள் முடிச்சிடணும். காலையில் ஒரு 7 o'clock இல்லை 8 o'clock நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களோட பிளட் சாம்பிள். ஸோ அந்த பிளட் சாம்பிள் நீங்கள் கொடுக்கும் போது வாட் இஸ் த நார்மல் வேல்யூ? நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற நம்பர் 100. ஃபாஸ்டிங் ஹேஸ் டு பி லெஸ் தென் 100. அதாவது 70லேருந்து 99க்குள்ளே இருக்கிறது தான் நார்மல் லெவல்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். இதுவே 100 to 125க்குள்ளே இருந்ததுன்னா யூஆர் அ ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது. இது வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேஜில். ஃபாஸ்டிங் சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு 2 hours ஆஃப்டர் யோர் ஃபுட், ஆஃப்டர் யோர் மீல்
நம்ம வந்து குளுக்கோஸ் செக் பண்ணுவோம். இது எதுக்காக செக் பண்ணுறது? நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜஸ்ட் பண்ணுறது அளவுக்கு இன்சுலின் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக 2 hours கழித்து செக் பண்ணுவோம். 2 hours அப்புறம் செக் பண்ணும்போது அதோட கட் ஆஃப் வந்து 140 லெவலுக்கு கம்மியாக இருக்கணும். 140 லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா யூ ஆர் அ டயபெட்டிக்னு அர்த்தம். ஸோ இந்த 2 வேல்யூ 100 இன் ஃபாஸ்டிங், 140 இன் போஸ்ட் பிராண்டியல் ரொம்பவே முக்கியமான நம்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நார்மல் லெவல்ஸ் பற்றி பேசிட்டோம் இல்லையா? இப்போ டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். டயபெட்டிஸ்லேயே வந்து 2 விதமான டயபெட்டிஸ் உண்டு. அதில் டைப் 1, டைப் 2 அப்படின்னு 2 விதம் உண்டு. டைப் 1னா என்ன? நம்ம பேன்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வந்துடும். ரொம்ப சின்ன ஸ்கூல் போகிற குழந்தைகிட்டேருந்தே டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கும். என்ன அது அப்படின்னா அந்த பேன்க்ரியாஸால் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐலெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேன்க்ரியாஸில் இருக்கிற அந்த செல்ஸால் இன்சுலினே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இல்லை சில காரணங்கள்னால இன்சுலினே கம்ப்ளீட்டாகவே பேன்க்ரியாஸ்லேருந்து வெளியிலே வராது. ஸோ அப்படி ஐலெட் செல்ஸ் இன்சுலின் பேன்க்ரியாஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஓன் பாடியே அந்த இன்சுலினுக்கு அகேன்ஸ்டாக ரியாக்ட் ஆகி இன்சுலினே வெளில வராது. ஸோ அப்போ என்ன ஆகும்? குளுக்கோஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அது நடக்கும். அண்ட் இப்போ இன்சுலினே இல்லை அப்படின்னா அந்த சாவி பூட்டின வீடு, அதாவது அந்த செல்லுக்குள்ள அந்த இன்சுலின் போய் அந்த லாக்குக்குள்ளே உட்காந்தாதான் அந்த பூட்டு திறக்கும். அந்த லாக்குக்குள்ளே உட்கார வேண்டிய அந்த இன்சுலின் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த வீட்டுக்குள்ளே அந்த குளுக்கோஸால் குளுக்கோட்டிஃபோட்டோட உள்ளவே போக முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி குளுக்கோஸ் எல்லாமே நம்மளோட ரத்த ஸ்ட்ரீம், பிளட் ஸ்ட்ரீம்லேயே கலந்துரும். ஸோ நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் உங்கள் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ் சிம்டம்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இது ரொம்ப சின்ன குழந்தைங்களே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அதிகமான தர்ஸ்ட் இருக்கலாம், ரொம்ப எக்ஸசிவாக பசி இருக்கலாம், ரொம்ப வீக்காக டயர்டாக நாசியா வாமிட்டிங் இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப சடனாக வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக வெயிட் லாஸ் இருக்கலாம். அண்ட் யூரினேஷன், அதாவது பெட் வெட்டிங் சொல்லுவோம், உங்களே அறியாமல் யூரின் போகலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் ரொம்ப எக்ஸசிவாக சுகர் லெவல்ஸ் ஆகும்போது வாய் வழியாக ஒரு ஓடர் வரும், அது ஃப்ரூட்டி ஓடர். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு தான் டைப் 1 டயபெட்டிஸ் சின்ன குழந்தைங்கள இல்லைனா டீனேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது உண்டு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக இன்சுலின் இஸ் த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் டு கோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைப் 1 பற்றி பார்த்துட்டோம். டைப் 2 தான் ரொம்பவே காமன். ஏன்னா இதில் உங்கள் பேன்க்ரியாஸால் இன்சுலின் எல்லாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ வாட்டி வந்து இன்சுலின் போய் அந்த ரிசெப்டாரில் போய் உட்காந்து அந்த குளுக்கோஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிற, நீங்கள் மேலே மோர் அண்ட் மோர் ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட், எக்ஸசிவ் வெயிட் கெயின் ஆக அந்த இன்சுலினாலேயும் ஒரு லெவல் வரைக்கும் தான் போய் அந்த பூட்டில் உட்காந்து அந்த கீயை வச்சு லாக் ஓப்பன் பண்ணி அந்த குளுக்கோஸை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு லெவலுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த இன்சுலினே ரெசிஸ்டன்ட் ஆகிடும். அதாவது ஒரு லெவலுக்கு மேலே உங்களோட கொஞ்சம் தான் அந்த குளுக்கோஸ் எடுத்துக்க முடியும் செல்ஸுக்குள்ளே, மற்ற குளுக்கோஸ் எல்லாம் பிளட் ஸ்ட்ரீம்லேயே இருந்துடும். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின் இருக்கும், பட் அதோட செயல்பாடு சரியாக இருக்காது. அதுக்கு பேர் தான் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ அதுதான் நமக்கு ரொம்பவே காமனாக நம்ம பார்க்கறது உண்டு. வார்னிங் சிம்டம்ஸ் வெரி சிமிலர். நிறைய தாகம் இருக்கலாம், வெயிட் லாஸ் இருக்கலாம், ரொம்ப டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, எக்ஸசிவ் வெயிட் கெயின், உங்களோட ஆல்ரெடி நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களா இருந்ததுன்னா யூ ஆர் ஆல்சோ வெரி ப்ரோன். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் சீக்கிரமாகவே வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஐ ஹோப் நான் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பற்றி நான் தெளிவு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து HbA1c அப்படின்ற ஒரு லேப் வேல்யூ. ஏன்னா இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது எதுக்காக பண்ணுறதுன்றதே அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 minute இதை பற்றி நான் குவிக்காக சொல்ல போகிறேன். HbA1c அப்படின்னா கிளைகாசிலேட்டட் ஹீமோக்ளோபின். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் 3 months, அதாவது 3 மாதத்துக்கான ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவலை அசஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த HbA1cன்றது ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன் இந்த HbA1c பிளட் டெஸ்ட் பண்ணுறோம்? அதுவும் 3 மாதத்தோட ஆவரேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட பிளட்ல இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த செல்ஸ் தான் ஆக்டிவாக எவ்ரி 2 to 3 months ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த செல்ஸ் தான் நம்மளோட குளுக்கோஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிற செல்ஸ்.
இது எவ்ரி 3 months ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த HbA1cன்ற வேல்யூ நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரத்த செல்ஸால் ஆவரேஜ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ குளுக்கோஸ் லெவல் நம்ம பாடியில் இந்த 3 months இருந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரிய முடியும். இதுக்குமே ஈஸியான ஒரு நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து டயபெட்டிஸ் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மல் இஸ் லெஸ் தென் 5.8 or 6ன்னே வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் 6னா அது HbA1c நார்மல் லெவல். 6 to 6.5 நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் அது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டயபெட்டிஸ்க்கு உள்ளே போக வேண்டிய நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் போயிடலாம். அண்ட் மோர் தென் 6.5 ஆயிடுதுன்னா யூ ஆர் அ டயபெட்டிக். ஸோ அதனால இந்த வேல்யூன்றது எவ்ரி 3 months நீங்கள் எடுக்கலாம் உங்களோட ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்போ சீக்ரெட்டுக்கு வர போறேன். ஏன்னா இதுக்காக தான் நீங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த 2 சீக்ரெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குளுக்கோஸோட இன்னொரு எக்ஸலன்ட் ஃபங்க்ஷன் பத்தி நான் சொல்ல போறேன். என்ன எக்ஸலன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளோட பாடியில இந்த குளுக்கோஸ் ஸ்டோர் ஆன இடம் நான் 3 இடம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னா மசில், லிவர் அண்ட் ஃபேட். இந்த 3 இடத்துலையுமே எதை நம்ம வளர்க்க முடியும்? எப்படி டாக்டர் சொல்றாங்க எந்த இடத்த நம்ம வளர்க்க போறோம், எப்படி நம்ம ஆர்கனை வளர்க்க முடியும், அதுதானே இப்போ யோசிக்கிறீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஃபர்ஸ்ட் டிப். நம்ம குளுக்கோஸ் செல்ஸில் வந்து நம்ம செல்ஸ் வந்து குளுக்கோஸ் ஸ்டோர் பண்ணுற இடம் மசில்னு நான் சொன்னேன். நம்ம பாடியில் நிறைய மசில்ஸ் இருக்குது, மசில்ஸில் நிறையா இடமும் இருக்குது. நம்ம வளர்க்க முடிகிற ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பாடியில் அப்படின்னா அது மசில் மட்டும்தான். அது எந்த மசிலாக வேணாலும் இருக்கட்டும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை மசிலை காமிச்சிருக்கோம், பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்ன்னு நம்ம கையோட சதையை காமிச்சிருக்கோம். அந்த மசிலோட இன்னர் அனாட்டமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோ ஏரியா இருக்குது அந்த மசிலை நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு. ஏன் இந்த மசிலை க்ரோ பண்ணணும், எதுக்காக, இதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மசில் எவ்வளோ அதிக ஏரியா இருக்கோ, இப்போ நீங்கள் மசிலை நிறையா வளர்க்க அதை பண்ணும்போது நிறைய இடம் இருக்கும் குளுக்கோஸ் போய் உக்காந்துக்கிறதுக்கு. ஸோ உங்கள் சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருக்கும். does it look simple? Yes. இது வந்து எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் சீக்ரெட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பாசிபிளி ரிவர்ஸ் யோர் டயபெட்டிஸ் இஸ் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங். ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் மசில் குரூப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் பர்டிகுலர் மசில் குரூப்பை ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து அப்பர் பாடி பண்ணுறீங்க, உங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் பண்ணுறீங்க, இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் லோவர் பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மசில் குரூப்பை நீங்கள் ஸ்ட்ரெங்த் ட்ரெயின் பண்ணுறீங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ நான் வாக்கிங் பண்ணக்கூடாது, ஜாகிங் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, அதுக்கும் நான் வரேன். இப்போ ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா when compared to walking and jogging or any aerobic exercisesனா உங்களோட மசில் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய குளுக்கோஸ் போயிட்டு உள்ளே போய் உட்கார வாய்ப்பு இருக்குது, உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலை நார்மலைஸ் பண்ணணும். isn't it a wonderful thing? So rather than going by cardio jogging ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு தாராளமாக கார்டியோவும் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் செகண்ட் டிப்பில். ஆனால் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஷுட் பி அ மேஜர் பார்ட் ஆஃப் your workout pattern. ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் இஸ் த பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் யோர் டயபெட்டிஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம செகண்ட் சீக்ரெட்டுக்கு போவோம். என்ன சீக்ரெட், நம்ம ஒரு வாட்டியும் ஒரு மேஜர் மீல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் த மீல் ஒரு 10 minutes ஆஃப் மாட்ரேட், மைல்ட் டு மாட்ரேட் வாக்கிங். நான் சொல்கிற வாக்கிங் வந்து மைல்ட் டு மாட்ரேட். இதில் ஃபாஸ்ட் வாக்கிங், நம்ம ஒரு வாக்கிங் ரேஸ் போகிற மாதிரிலாம் வாக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து மைல்ட் டு மாட்ரேட் ஸ்பீடோட போஸ்ட் ஃபுட், முக்கியமாக டின்னருக்கு அப்புறம் ஒரு 10 minutes போஸ்ட் மீல் நீங்கள் வாக் பண்ணாலே போகிறோம். நிறைய நேரம் நீங்கள் வாக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த வாக்கிங் வந்து வெயிட் லாஸ்க்காக நான் சொல்கிறது இல்லை, அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் வரக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா த ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் இன்சுலின் ஆக்ட்ஸ் நம்ம பாடியில் குளுக்கோஸ் ஸ்பைக் லெவல் ஜாஸ்தி ஆகும். அந்த ஸ்பைக் இப்போ ஒரு மவுண்டன் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு மலை மாதிரி அந்த குளுக்கோஸ் லெவல் மேலே போகும்போது அதை நம்ம தட்டி வேலி மாதிரி, அதாவது அதை ஃப்ளாட்டனாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவலை த்ரூ அவுட் த டே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளோட HbA1cயும் நார்மலாக இருக்கும், நம்மளோட ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பிராண்டிலும் கூட நார்மலைஸ் ஆகும். ஸோ 10 minutes ஆஃப் மைல்ட் டு மாட்ரேட் வாக்கிங் ஆஃப்டர் ஃபுட்
ஆஃப்டர் மீல், எவ்ரி மீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நடக்கும் போது நம்மளோட மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. அந்த மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்ட குளுக்கோஸ் டைரக்டாகவே அந்த மசில்ஸில் போய் உள்ளே போக வாய்ப்புண்டு. நீங்கள் வாக்கிங் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படாது. இப்போ நீங்கள் வாக்கிங் பண்ணாமல் உக்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பான்க்ரியாஸ் தான் இன்சுலின் செக்ரீட் பண்ணி திருப்பியும் அந்த கீ அண்ட் லாக்குக்கு போய் ஓப்பன் அப் பண்ணி அந்த செல்ஸ்க்கு உள்ள அந்த குளுக்கோஸ் போகணும். இந்த மாதிரி 2 சிம்பிள் டிப்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளால் பாசிபிளி ரிவர்ஸ் பண்ண முடியும் டயபெட்டிஸை. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ இந்த டிப்ஸும் நிறையா பேருக்கு தெரியாத டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற மீல்ஸுன்றது குவான்டிஃபைட் போர்ஷன் கண்ட்ரோல் மீல்ஸ். முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன், உங்களோட மீல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹெவி மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட குளுக்கோஸ் லெவலும் ஸ்பைக் ஆகும், அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்சுலின் லெவலும் ஸ்பைக் ஆகும். ஸோ இது ரெண்டுமே கவுண்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, த 2 திங்ஸ் ஐ டோல்ட் யூ வாஸ் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் சொன்னேன், வாக்கிங் ஆஃப்டர் மீல் சொன்னேன், அதையும் தாண்டி வாக்கிங் 10 minutes with portion controlled meals. அதாவது small portions, உங்களுக்கு easily digestible portions, walking 10 minutes, mild to moderate walking, along with at least minimum 3 times or to 4 times a week strength training, it could possibly reverse your diabetes. So do spread this message. I'm pretty sure நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க டயபெட்டிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், இன்னமும் இன்சுலின் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, மெடிசன் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே டெஃபினட்டாக யூ கேன் ஹாவ் யோர் சுகர் லெவல்ஸ் அண்டர் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். Hope to see you all soon in more informative videos. Take care. Have a safe